இயேசுவுக்கு நன்றி. இன்று கலைகள் அப்படின்ற தலைப்பின் கீழ் இயேசு நமக்கு போதித்த உவமைகளில் ஒன்றாகிய இந்த விதைகள் அப்படின்ற சத்தியத்தை பார்க்க போகிறோம். கலைகள் இந்த வசனத்தின்படி நாம் இதை இயேசப்பா எனக்கு எப்படி ஆழமாக வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கலாமா? மத்தேயு 13 அதிகாரம் 27 முதல் 30 வரை. தயவு செய்து இந்த வசனங்களை ஒரு முறை வாசிச்சு பாருங்க. இந்த வசனங்கள்ல இயேசு அழகாக ஒரு மறைப்பொருளை வைத்திருக்கிறார். இந்த மறைப்பொருள் இவ்வளவு நாள் நாம் புரிந்து கொண்ட ஒரு அடிப்படை புரிதலை தாண்டி ஒரு ஆழமான சத்தியத்திற்குள் அழைத்து செல்கிறது. இது ஒரு உவமை இல்லையா? அப்படின்னா இந்த உவமைக்குள்ள மிகப்பெரிய மறைப்பொருள் மறைந்திருக்கிறது. அதை இயேசப்பா தான் வெளிப்படுத்த முடியும். இன்று இயேசு எனக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போதித்த இந்த வசனத்தின் ஆழமான சத்தியத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் நினைக்கிறபடி கலைகள் என்பது வேற மனிதரோ இல்லை வேறு ஒரு போதனையோ, மற்றபடி வேற எந்த காரியங்களும் கிடையாது மக்களே. இயேசப்பா எனக்கு என்ன வெளிப்படுத்தினார் என்றால், இயேசு என்ற சத்தியத்தை நமக்குள்ள விதையாக விதைக்கும் போது பிசாசு வந்து கலைகள் ஆகிய நம்மை நெருக்கி போடக்கூடிய பிரச்சனைகள், உலக பிரகாரமான அநேக காரியங்கள், வீடு, கணவன், மனைவி, பிள்ளைகள், இப்படி ஒருவருக்குள்ள அந்த வாழ்க்கை போராட்டம் இருக்குது இல்லையா? இது நம் மனித வாழ்க்கைக்கு உள்ள உலகத்தின் கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், இன்னல்கள் கொண்டு இந்த கலையை விதைச்சிட்டு போறான். இதைத்தான் இயேசு இந்த வசனங்கள்ல ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. என்னதான் நாம நல்ல விதையத்தானே விதைச்சிட்டு வந்தோம். ஆனா இந்த கலைகள் எப்படி உண்டானதுன்னு இந்த வேலைக்காரங்க போயிட்டு அந்த வீட்டு எஜமான் கிட்ட போய் கேட்குறாங்க. வீட்டு எஜமான் இப்படியாக சொல்றாரு. ஏசப்பா இதை அழகா விளக்கியிருக்காங்க. வேலைக்காரங்க சொல்றாங்க, எப்படி இந்த கலைகள்லாம் வந்தது? அப்போ அந்த எஜமான் சொல்றாரு, சத்துரு அதை செய்தான். அப்போ அந்த வேலைக்காரன் சொல்றான், நாங்கள் போய் பிடுங்கிட்டு வரோமா, அதெல்லாம் பிடுங்கி எடுத்துடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த எஜமான் சொல்றாரு, இல்லை, அந்த கோதுமை கூட வேரோட நீங்கள் களைய பிடுங்கும்போது வந்துடும், அதனால ரெண்டையும் அறுப்பு வரைக்கும் வளர விடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனத்துல என்ன ஆழமான சத்தியம் இருக்கு தெரியுமா மக்களே? நாம நினைக்கிறோம் பிரச்சனைலாம் முடிஞ்சு போய் நாம நன்றாக ஆகிவிட்டா அப்பதான் ஏசப்பா என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு தெரியும்னு நினைக்கிறோம். அப்பதான் நான் நல்லா இருக்கிறேன்னு தெரியும்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை மக்களே. அந்த பிரச்சனைகள், அந்த துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இது எல்லாம் நீங்க இயேசுவை ஆழமாக நீங்க வளர்ற வரைக்கும், அதாவது இயேசுடைய சத்தியத்துக்குள்ள நீங்க வேரூன்றி நல்ல மரமாக வளர்ற வரைக்கும், கனி கொடுக்கிற மரமா வரும் வரை என்ன பண்ணுதுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கான். இந்த பிரச்சனையை நான் பிடுங்கி போட்டேன்னா நீ இவளும் மாண்டு போயிடுவாளே. அப்போ நான் இந்த பிரச்சனையை பிடுங்காம இருந்தேன்னா ரெண்டும் வளரட்டும். சரி, இவன் நல்லா ஏசப்பாக்குள்ள வளர்ந்துட்டாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சின்னதா போயிடும். இவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்களேன். அது வளரணும். அப்போ அந்த பிரச்சனைகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, துக்கங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, இன்னல்கள் இல்லை, இடரல்கள் இல்லை, பணப்பிரச்சனை இல்லை, மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இல்லை, எனக்கு வீட்டில் எல்லாமே நார்மலாக இருக்குது, நான் இருக்குன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம் இல்லை மக்களே. நீங்க வென்று வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லாம இருந்தா ஒருவேளை நாம வழி விலகி போயிருப்போம். அதனால ஏசப்பாக்கு தெரியுது இல்லையா? விதைக்கிறோம், நல்ல நிலத்துல விளைஞ்சது நல்லபடியா வந்துருது. அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த நெருக்கல் இல்லை, ஒன்றும் கிடையாது.
ஆனால் ஒரு சில விதைகள் இந்த மாதிரி விதுங்கும்போது அது நெருக்கி போடுறது, இந்த களைகள் அது நெருக்கி அது என்ன சொல்கிறது பிடுங்கிட்டேன்னா உடனே இந்த நல்ல மரமும் சேர்ந்து விழுந்து விடுமே, காய்ந்து விடுமேன்னு ஏசப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதுக்காக வெயிட் பண்ணுறாரு? நாம் இன்னும் அவருக்குள் வேரூன்றி நல்ல மரம், நல்ல கனியை கொடுக்கக்கூடிய அழகான மரமாக நம்ம வளர்கிற வரைக்கும் அவர் அந்த அறுப்பு காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அப்போ நமக்கும் ஒரு காலம் உண்டு மக்களே, புரிந்து விடாதீங்க. இது அடுத்த சத்தியம். இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் விளக்கி தர்றேன். அதற்குள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தயவு செய்து படியுங்க. இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் உள்ள வசனங்கள், அதாவது இயேசு, தயவு செய்து படிங்க. அதை படிச்சிங்க அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம வளரணும் இல்லையா? அந்த கலையை தாண்டி நம்ம வளரணும்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கக்கூடாது. புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க, புறப்பட்டு போய் சாப்பாடு கொடுங்க, புறப்பட்டு போய் விசாரிங்க, கட்டில் இருக்கிறவர்களை விடுதலை பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதை போய் ஒருத்தருக்காச்சும் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வாங்க. இன்றைக்கு நாளை நம்ம முடிக்கும் போது நம்ம கணக்குல ஏசப்பாவுக்கு, அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு நான் வேலை செய்தேன் என்ற ஒரு நோட்டோடு நம்ம முடிக்க முடியும் இல்லையா? நம்மளுடைய அக்கௌண்ட் அப்படித்தானே முடிய வேண்டும். நமக்காக ஓடுனேன், இன்னைக்கு நான் என் வேலையை பார்த்தேன், என்னுடைய பிள்ளைக்கு அதை பார்த்தேன், என் கணவருக்கு இதை பார்த்தேன், என் மனைவிக்கு இதை பார்த்தேன், என் அத்தையை பார்த்தேன், மாமாவை பார்த்தேன், தாத்தா பார்த்தேன், பாட்டியை பார்த்தேன், அப்பா அம்மா பார்த்தேன். இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது மக்களே, பரலோக ராஜ்யத்தின் வேலை. கிறிஸ்தவர்களாகிய நாம் அதை செய்யாவிட்டால் வேறு யார் செய்ய முடியும்? இன்றைக்கு இந்த கலைகள் எல்லாம் பார்த்து நாம் ஒதுங்கி நின்றோமானால் கலைகள் வளரும், நாம் மடிந்து போய்விடும். இந்த கலைகளை மிதித்து போடக்கூடியவர்களாக உயரமாக நாம இயேசப்பாவை மட்டுமே நோக்கி நம்ம வளர்ந்தோம்னா இந்த கலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் பொடி பொடியா போயிடும். அது இருக்கதான் செய்யும், ஆனா இல்லாததுக்கு சமம். உணர்வோமா? உணர்வடைவோமா? ஏசப்பாட்ட கேட்போமா? ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போமா? அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். வல்லமையுள்ள இயேசு, உண்மையான தேவன். பிடித்துக் கொள்வோமா? தன்னிடம் வந்த யாரையும் அவர் வெளியே தள்ளினதே இல்லை மக்களே. தயவு செய்து அவரை புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். மெய்யான ஒரே தேவன் இயேசு. ருசித்து பாருங்கள், அவர் மிகவும் நல்லவர். நீங்க விடவே மாட்டீங்க. இயேசுவுக்கு நன்றி.